அண்ட சராசரங்களையும் தனது கர்ஜனையால் நடுநடுக்க வைத்த நரசிம்மர். கோரமான பற்கள், கூர்மையான நகங்கள் என உக்கிர ரூபமாக இருந்தாலும் நரசிம்மர் சுவாமியை இஷ்ட தெய்வமாக கண்கண்டு வழிபடுபவர்கள் ஏராளம். பெருமாள் எடுத்த இந்த அவதாரம் கண்டு பயப்படுவதற்காக அல்ல, பக்தர்களை காப்பாற்றுவதற்காகவே. பக்தர்கள் கேட்டது அந்த நிமிடமே அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடியவர் நரசிம்ம மூர்த்தி. உலகில் அதர்மம் அதிகரித்த போதெல்லாம் மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்ததாக புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. அந்த வகையில் மகாவிஷ்ணு எடுத்த 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். இந்த அவதாரம் எப்படி நிகழ்ந்தது என்பதற்கான வரலாறு, நரசிம்ம அவதாரம் எப்படி தோன்றியது என்பதற்கான புராண வரலாறு வருமாறு. சத்தியயுகத்தில் காசியப முனிவருக்கும் தித்திக்கும் இரணியர்கள் என அழைக்கப்படும் இரணியகசிபு மற்றும் இரணியாக்ஷன் 2 அசுர சகோதரர்களும் பிறந்தனர். கூடலுக்கு ஆகாத அந்தி நேரத்தில் கூடியதால் அவர்களுக்கு அசுரர்கள் பிறந்து விட்டதாக கூறப்படுகிறது. வராக அவதாரத்தில் விஷ்ணுவால் இரணியாக்ஷன் கொல்லப்பட்ட பின்னர் வெகுண்ட இரணியன் விஷ்ணுவை அழிப்பதற்கு தக்கபடி தன்னை வலியவனாக்கிக் கொள்ள பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தான். பிரம்மாவும் காட்சி தந்தார். இரணியன் தனக்கு மனிதர்களாலோ மிருகங்களாலோ பறவைகளாலோ இரவிலோ பகலிலோ வீட்டிற்கு உள்ளேயோ வெளியேயோ எந்தவித ஆயுதத்தாலும் மரணம் சம்பவிக்க கூடாது. எவ்வுலகிலும் தனக்கு போட்டியாக யாருமே இருக்கக்கூடாது. அனைத்து உயிரினங்களுக்கும் கடவுளருக்கும் தான் மட்டுமே தலைவனாக இருக்க வேண்டும். அத்தகைய சக்தி வேண்டும். யோகங்களினாலும் தவத்தாலும் அடையக்கூடிய காலத்தால் அழியாத வல்லமை தனக்கு வேண்டும் என்று மிக புத்திசாலித்தனமாக வரம் கேட்டான். பிரம்மாவும் அவன் கேட்ட வரத்தை அளித்தார். கிடைத்த சக்தியை வைத்துக் கொண்டு அட்டூழியங்கள் புரிய ஆரம்பித்தான் இரணியன். அவனை அடக்க யாராலும் முடியவில்லை. இந்த நிலையில் கொடிய அரக்கனான இரண்யகசிபுக்கும் கயாதுக்கும் மகனாக பிரகலாதன் பிறந்தான். இரணியகசிபு தான் பெற்ற சாகா வரத்தால் 7 உலகத்திலும் ஆட்சி புரிந்து வந்தான். தான் கடவுள் என்றும் அனைவரும் தன்னைத்தான் வணங்க வேண்டும் என்றும் அனைவரையும் கட்டாயப்படுத்தி வந்தான். அவனது மனைவி கற்பம் தரித்தாள். நாரத மாமுனி ஆனவர் தாயின் கற்பத்தில் இருந்த குழந்தை பிரகலாதனுக்கு அரிஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு தான் இந்த 7 உலகத்திற்கும் கடவுள் என்று போதித்து விட்டார். பிரகலாதன் அரிஸ்ரீமன் நாராயணன் தான் தன் கடவுள் என்று சாதித்தான். இந்த செய்தி அறிந்த இரணியன் இடங்களிலும் முயற்சி செய்தான். அவனது முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிந்தன. ஆத்திரமடைந்த இரணியன் தன் மகன் என்றும் பாராமல் கொல்ல முயற்சி செய்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் தோல்வியை அடைந்தான். யானையின் காலால் இடறச் செய்தல், கொடிய விஷம் கொண்ட பாம்புகளோடு அடைத்து வைத்தல், விஷமருந்து செய்தல், தீக்குள் இறங்கச் செய்தல் போன்ற அவனது கொடுமுயற்சிகளில் இருந்து பிரகலாதன் தான் கொண்ட அசைக்க முடியாத விஷ்ணு பக்தியினால் விஷ்ணுவின் உதவியால் காப்பாற்றப்பட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. இரணியனின் சகோதரி ஹோலிகா அவளை நெருப்பு தீண்டாத வரம் பெற்றிருந்தாள். அவள் மடியில் பிரகலாதனை உட்கார வைத்து தீக்குள் இறக்கிய போது பிரகலாதன் விஷ்ணு பெயரை சொல்லி வேண்ட நெருப்பு பிரகலாதனை ஒன்றும் செய்யவில்லை. மாறாக ஹோலிகா நெருப்பில் மாண்டாள். இந்நிகழ்வு இந்தியாவில் ஹோலி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. பிரகலாதனை கொல்லத்தான் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் தோற்றுப்போன இரணியன் தானே நேராக பிரகலாதனை கொல்லப்போன போதும் பிரகலாதன் பயமின்றி தான் வணங்கும் கடவுள் தன்னை காப்பார் என்றான். ஏன் தூணிலும் இருப்பார், எந்த துரும்பிலும் இருப்பார் என்று கூறினான். இரணியன் ஒரு தூணை காட்டி இந்த தூணில் உள்ளாரா என்று கேட்டான். ஏனெனில் அந்த தூண் இரணியனே பார்த்து கட்டிய தூணாகும். பிரகலாதனோ இதை உடைத்து சோதித்து பாருங்கள் தந்தையே என்று கூறினான். இரணியன் ஒரு ஆயுதம் எடுத்து தன் எதிரில் இருக்கும் தூணை ஓங்கி தாக்கினான். மறுவினாடி அந்த தூளாக வெடித்து 2ஆக பிளந்தது. தூணில் இருந்து சிங்க முகத்தோடு கூடிய நரசிம்மர் வெளிப்பட்டார். அதாவது ஸ்ரீமன் நாராயணன் பாதி மனித உருவத்திலும் பாதி சிங்க உருவத்திலும் அவதரித்தார். சிங்கம் போன்ற திருமுகத்தில் தாடியுடனும் கோரை பற்களுடனும் சிவந்த கண்களுடனும் தலைக்கு கீழ்ப்பாகம் மனித உடலுடனும் கூர்மையான நகங்களுடனும் தோன்றினார். புதுமையான உருவத்துடன் ஸ்ரீ நரசிம்மர் இந்த பூமியில் அவதரித்தார். திருமாலின் நரசிம்ம வடிவம் 8 திசைகளையும் தாண்டி வளர்ந்தது. அந்த விசுவரூபத்தை முழுவதுமாக கண்டவன் யாரும் இல்லை. அரியின் பெரிய வடிவத்துக்கு இந்த உலகம் ஒரு தூசியை போன்று காட்சியளித்தது. கடல் ஒரு துளியை போல காணப்பட்டது. பெருங்காற்றானது நரசிங்க பெருமாளின் சிறுமூச்சு போல இருந்தது. தூய்மையான ஆகாயம் அப்பெருமானின் விரல்களுக்கு இடையில் காணப்படும் இடைவெளிக்கு சமமாக இருந்தது. நரசிம்ம பெருமானின் வடிவத்துக்கு முன்னர் 5 பூதங்களும் மிகவும் சிறியதாகவே காணப்பட்டன. தூணில் இருந்து தோன்றிய நரசிம்மத்துடன் போர் புரிய இரணியன் தயாரானான். தன் வாளை உருவினான். கடல்களும் மலைகளும் அஞ்சுமாறு பெரிய ஆரவாரம் செய்தான். அவன் எக்காலமாக சிரித்து முடிப்பதற்குள்
இரணியனை நரசிம்ம பெருமான் தன் கைகளால் பற்றினார். அவனை தன் தொடைமேல் கிடத்தி தன் கூர்மையான நகங்களால் அவன் மார்பினை பிளந்தார். பிறகு ரத்தம் பொங்கும் அவன் குடலினை உருவினார். அதை மாலையாக தன் மார்பில் அணிந்து கொண்டார். இரணியன் இறந்தது கண்டு எல்லோரும் ஆரவாரம் செய்தனர். ஆனால் நரசிம்மனின் ஆக்ரோஷம் தணியவில்லை. இதனால் அவர் அருகே செல்ல பயப்பட்ட அமரர்களும் பிறரும் லட்சுமியின் திருவடிகளை வணங்கி நின்றனர். நரசிம்மரின் சீற்றம் தனிய அருகில் செல்லுமாறு திருமகளை வேண்டிக் கொண்டனர். ஆனால் லட்சுமியும் அவர் அருகே செல்ல அஞ்சினாள். பலரும் வேண்டி நின்றும் அரியின் சீற்றம் தணியவில்லை. ஆனால் பிரகலாதன் மட்டும் நரசிம்மரின் திருவடிகளை வணங்கி ஆனந்தத்தில் மூழ்கியிருந்தான். சிறுவனாகிய பிரகலாதனின் பக்தியைக் கண்டு நரசிம்ம பெருமானின் கோபம் தணிந்தது. பிரகலாதனை அன்புடன் தன் கரங்களால் தடவிக் கொடுத்தார். பிரகலாதன், நீ விரும்பும் வரத்தை கேள் என்று நரசிம்ம பெருமாள் கூறினார். உடனே பிரகலாதன், உம்மை அன்புடன் வழிபடும் வரமொன்றே எனக்கு வேண்டும் என்றான். பிரகலாதன் சொன்னதை கேட்டு திருமால் உள்ளம் குளிர்ந்தார். நீ விரும்பவில்லை என்றாலும் சில காலம் இவ்வுலகத்தை ஆளும் பேரரசனாக அனைவரும் போற்ற ஆட்சி புரிந்து வருவாயாக. உலக இன்பத்தை அனுபவித்த பின்னர் என்னிடம் வந்து சேர்வாயாக என்று நரசிம்மர் அருளினார். அரியின் திருநாமத்தை அன்புடன் சொல்லி வணங்கினான் பிரகலாதன். அனைவரும் பயம் நீங்கி திருமாலின் திருவடிகளை வணங்கி துதித்தனர். அனைவருக்கும் வரங்கள் தந்து மறைந்தார் வைகுந்தவாசன். நாராயணா எனும் நாமம் எங்கும் ஓங்கி ஒலித்தது. பிரகலாதனின் அன்பின் பெருமையை உலகுக்கு உணர்த்தவே திருமால் நரசிம்ம பெருமானாக அவதாரம் எடுத்தார். தன்னை மனம் உருகி அழைப்பவர்களுக்கு நொடியில் வந்து உதவி செய்வதை நரசிம்ம அவதாரம் நமக்கு உணர்த்துகிறது. அது மட்டுமின்றி இறைவன் எங்கும் உள்ளார் என்பதை நரசிம்ம அவதாரம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது.